மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்று 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் என் பாண்டி அவர்கள் பழனி சட்டமன்ற தொகுதியிலும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான தோழர் எம் சின்னதுரை அவர்கள் மீண்டும் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளரும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினருமான தோழர் ஆர் செல்லசாமி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். திருவொற்றியூர் தொகுதியில் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் எல் சுந்தரராஜன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கீழ்வேலூர் தொகுதியில் ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த தோழர் மாலி அவர்களுக்கு 2 முறை வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டு அவருடைய அந்த பதவி காலம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் புதிய வேட்பாளராக கீழ்வேலூர் தொகுதியில் நாகப்பட்டினம் கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளருமான தோழர் டி லதா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 தொகுதிகளிலும் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற அனைத்து வேட்பாளர்களும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படி சொல்வதற்கான காரணம், ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அணி என்பது மிக வலுவான கூட்டணி. 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த அணி தொடர்ந்தாலும் இப்போது அணியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல புதிய கட்சிகள் இந்த அணியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கூட்டணி இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள், குறிப்பாக மகளிர் நலத்திட்டங்கள் என்பது தமிழக மக்கள் அனைத்து வீடுகளுக்கும் அந்த திட்டங்கள் என்பது போய் சேர்ந்திருக்கிறது. குறிப்பாக பெண் வாக்காளர்களுடைய பேராதரவை பெறக்கூடிய வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் பல திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. ஆகவே இவர்கள் நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களால் பலன் பெற்ற மக்கள் இந்த அணிக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது.